He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஃபீல் தான் வருது. ஆக்சுவலாக இவருடைய பேர் வந்து சிவக்குமார். என்னுடைய ரூம்மேட். 1992 நாங்கள்லாம் ஒரே ரூம். லெஃப்டில் ஒரு பெட் இருக்கும், ரைட்டில் ஒரு பெட் இருக்கும். ரைட் சைட் பெட்டில் நான் படுத்திருப்பேன், லெஃப்டில் ஒரு படுத்திருப்பார். அப்போது ஒரு தடவை நான் பாலச்சந்தர் சாரை பார்க்குறதுக்கு என்னோடய முயற்சி போயிட்டுருக்கு. இவர் வெட்டினரி காலேஜில் டாக்டர், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டாக்டர், கைத்தட்டுங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் டாக்டர் தொழில் பண்ணால் ஒரு பேப்பரில் எப்போ பார்த்தாலும் எதை எழுதிக்கிட்டே இருப்பார். இவர் போனதுக்கப்புறம் நான் எடுத்து படித்தேன்னா ஒரே கேரக்டர்ஸாக இருக்கும், ஒரு கதையாக இருக்கும். உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு தெரியல அப்படின்றது. காலேஜில் ஒரு ட்ராமா போடுறாரு. இந்த ட்ராமா பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இளையராஜா சார் வராரு பிரசாத் லேபுக்கு, பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நீயும் வரியாடான்னு கேட்டேன். நான் வந்தால் இளையராஜா சாரை வச்சு படம் பண்ணுற டைரக்டர் தான் வருவேனே தவிர நேரில் வந்து பார்த்து வெறும் ஃபோட்டோ எடுத்துக்க நான் வரமாட்டேன்னு. இன்றைக்கி அது நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் எப்படி கை தட்டணும்? இதான் லாங் டேர்ம் விஷயம். அந்த சிவக்குமார் கூட நான் இன்றைக்கி மேடையில் நிற்கலை. இவர் வந்து வித்யாதரன், வித்யாநிலை கல்வி தான். அதனால் ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாதரனோட நான் மேடையில் நிற்கிறேன். இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் எடுக்கிறதுக்கு. சினிமோட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த படத்தை நல்லபடியாக வெளியில் கொண்டு போனோன்னா 25 கேமரா அங்கே இருக்குது. கைத்தட்டுங்க அவங்களுக்கு. அவங்க தான் இதை கொண்டு போகணும். இந்த ஸ்கூலில் நடுவில் ரெட்டு லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அங்கேயும் ஒரு நிறைய ரெட் இருக்குது பாருங்கள். கேமரா திரும்பி பாருங்கள் எல்லோரும். அந்த ரெட்டு கையில் தான் இருக்குது இந்த ஸ்கூலோடது. ஸோ அவர் பேசும்போது, ஷாம் பேசும்போது சொன்னார், நீங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் தாமுன்னு. நான் போகிற இடத்துலலாம் இந்த ஸ்கூலை பற்றி, இந்த படத்தை பற்றி எங்கிட்ட சொன்னால் தான் அது கிரேட் சக்ஸஸ். படம் பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன்னு. சத்தியமாக கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் நோட் பண்ணிங்க. நான் 2029 மறுபடியும் வந்துடுவேன். 50 லட்சம் மாணவரில் சந்திக்கணும். நான் இன்னும் 50 லட்சம் சந்திக்கலை. 31 லட்சம் மாணவர்கள் தான் சந்திச்சிருக்கேன். இன்னும் இருக்குது. அதனால் ஒரு கடமை, டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கிட்ட கட்டளை. வேறு யாருன்னா கட்டளை இட்டு இருந்தானா கூட பாதியில் போயிருப்பேன். அவர்கிட்ட கட்டளை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் முதல்ல வித்யாதரனுடைய அம்மாவுக்கு எல்லோரும் கையை உயர்த்தி தட்டுங்க. இங்கே தான் இருக்காங்க. அம்மா எங்கே இருக்காங்க? அம்மா எழுந்து நெல்லுங்க. எங்கே இருக்கீங்க பார்க்கலாம். தாயே, அந்த தாய்க்கு கை தட்டுங்க எல்லாரும். அந்த தாய் தான் இந்த மகனை ஈன்றது. அதே மாதிரி அவருடைய மகளுக்கு கை தட்டு. அவள் ஒரு டாக்டர். அவள் குட்டி வயசில் பார்த்தது. ரொம்ப ப்ரில்லியன்ட். ஸோ இது ஒரு கலை குடும்பமாக இன்றைக்கி உருவாயிருக்கு. ஸோ அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேடையில் நல்லா பேசுனீங்க. நிறைய பேச கற்றுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். காஸ்டியூமில் கவனம் செலுத்துறீங்க, ஹேர் ஸ்டைலில் கவனம் செலுத்துறீங்க, அது ஒரு பாராட்டு. பேச்சில் கவனம் செலுத்தணும். நீங்கள்லாம் பேச ஆரம்பித்தா தான் கண்ணு மாற்றம் வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக காம்பேர் பண்ணி. பேர் என்ன கண்ணு? நந்தினிக்கு கை தட்டுங்க. இது ப்ரொஃபஷ்னல். அந்த ஒக்கபுலரி, அந்த வார்த்தையை வர்றது, அவங்க தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன். அந்த தமிழ் டீச்சர் தான் அந்த ஒக்கபுலரி வர்றதுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. கை தட்டுங்க உங்கள் தமிழ் டீச்சர். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. யோகி பாபு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. இந்த படம் நல்லா ஓடணுன்ட்டு கை தட்டுங்க எல்லாரும். பிளஸ்ஸிங்காக, இது பிளஸ்ஸிங்காக கை தட்டினா இப்படி இருக்காது, வேறு லெவலில் இருக்கும். நல்லா. ஸோ இளையராஜா முதல் கதாநாயகன் இந்த படத்துக்கு, பெரிய ப்ளஸ் அவருக்கு. ஆச்சரியப்படுறேன் சிவக்குமார் இன்னைக்கு வித்யாதரன் டைரக்ட் ஆனது பார்த்து. ஏன்னா ஒரு டைரக்ட் ஆனால் யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணாமல் ஒரு டைரக்டராக முழுமையாக அடைந்த ஒரு பெரிய சாதனை. இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும் ஒரு நண்பனா. ஸோ அதனால் என்னுடைய கல்வி பயணம் தொடரும். இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனால தான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா சினிமா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக சிந்து நதி பூ ஒரு படம் இங்கே பார்த்தோம். அப்புறம் கில்லி ப்ரிவியூ ஷோ பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய நேஷ்னல் ப்ரைட் அவார்டு, ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஸ்கார் அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான். அப்போ வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு
கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். வித்யாரந்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெறணும், ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும். நிறைய படம் பண்ணிட்டாரு. ஸ்கூல் நிச்சயமாக வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ணோம், பார்க்க வருவாங்க. ஒரு த்ரில் இருக்குது அந்த படத்தில். வாழ்த்துக்கள், நன்றி. SAP கிளவுட் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் துறைகளில் இலவச பயிற்சிகளை BC ஸ்ரேனி அகாடமி வழங்கி வருகிறது. எலிஜிபிலிட்டி 12 பாஸ், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், லோ எக்கனாமிக் ஃபேமிலி, சிங்கிள் பேரண்ட். அப்ளை த்ரூ த லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.